லேலுயா. வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4:4. அன்பின் பரலோக பிதாவே, உயிர் தெளிந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3வது வாரத்திலூட தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த நேரத்தில் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வசனம் மூலமாய் பிள்ளைகளோடு பேசும். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வேதனையோடு துக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலும் சமாதானம் சந்தோஷத்தையும் தந்து நீ நடத்தும்படியாக வேண்டிக்கூடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நமக்கு தெரிஞ்ச வசனம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. நீ அவர்களுக்காக இதை சொன்னாங்க. போன வாரத்திலோட கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னாங்க? கவலைகளெல்லாம் என்மேல் வைத்து விடு. போன வாரம் நிறைய பேருக்கு கவலை. எனக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ அந்த வசனம் கவலைப்படுவதற்கு முன்னதாகவே கர்த்தர் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அந்த கவலை, அந்த வேதனையை சகிக்கக்கூடிய கிருபையை அந்த கர்த்தர் பேசின வசனத்தின் மூலமாய் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார். அதே போல் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ பேர் துக்கத்தோடு இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. குடும்ப பிரச்சனைகள், அக்கம் பக்கம் உள்ள ஆட்களால் பிரச்சனைகள், கூட பிறந்த சகோதரங்களால் பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள். கர்த்தர் சொன்னார், எத்தனையோ பேர் இன்றைக்கி வேதனையோடு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், நீங்கள் சந்தோஷமாயிருங்க. எந்த நேரத்தில் உங்கள் சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் இழந்து போகாதீங்க. சந்தோஷம் இல்லாவிட்டால் வீட்டில் நம்ம இருக்க முடியாது, நிம்மதி இல்லாவிட்டால் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ள நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி உங்களுக்கு யாரெல்லாம் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வேதனையோட துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளே நீங்கள் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷத்தை நீங்கள் ஒருபோதும் நஷ்டப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். இந்த வாரத்தில் எத்தனையோ காரியங்கள் தான் சந்தோஷத்தை இழந்து போகிறதான காரியங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாங்க, உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தாதீங்க, கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5:16. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுமா? எப்போ சந்தோஷமாக இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்களில் சந்தோஷமே இல்லை, மனவேதனை தான். என்ன சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கூட நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, வசனத்தின்படி சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமாயிருங்க. அது உயர்வானாலும் தாழ்வானாலும் என்னவானாலும் ஆண்டவருக்குள்ளே நீங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. நீ ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும், அந்த சமாதானத்தை எனக்கு தாரும். ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்குற சமாதானத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தாதீங்க. என்னெல்லாம் காரியங்கள் வரலாம், ஆனாலும் அந்த சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் இழந்து போகாதீங்க. கர்த்தருக்குள்ள நீங்கள் சந்தோஷமாயிருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவார். சந்தோஷமாக இருக்கும்போது எந்த செய்யறதுக்கும், நடக்கிறதுக்கும், பேசுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கிருபை கர்த்தர் தரான். சந்தோஷம் இல்லை, துக்கமாக இருந்தனா ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. ஆனபடினால என்ன கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் உங்கள் சந்தோஷத்தை மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, சந்தோஷம் இழந்து போகிறதான காரியங்கள் இந்த வாரத்தில் வரும். ஆனாலும் உங்கள் சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் இழந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாயிருங்க. அடுத்தது எப்படி நினச்சேன்னா, துக்கத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா? ஒரு துக்க காரியம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா? யோவான் 16:20 வாசிப்போம். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்னாய் மாறும்? சந்தோஷமாக மாற்றும். கர்த்தர் சொன்னார், இந்த வாரத்தில் ஏதோ காரியங்கள் நடக்க போகுது, ஆனால் இந்த வசனத்தை குறித்து சொன்னார் என்கிட்ட. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களோட சந்தோஷத்தை ஒருபோதும் வீணாக்காதபடி கர்த்தரை பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த சந்தோஷத்தை பாதுகாத்து, உங்களோட துக்கத்தின் நாட்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். கர்த்தர் நம்ம பலவீன நேரத்தில், கஷ்ட நேரத்தில், வியாதி நேரத்தில், பலவீன நேரத்தில் அவரோட பலன் தந்து கர்த்தர் நம்மளை நடத்துவார். உலகமோ அழுது புலம்புவார்கள். நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களே சந்தோஷமாக கர்த்தர் வைப்பார். ஆனபடினால கர்த்தர் இந்த நாட்களில் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். உலகமோ அழுது புலம்புவார்களா? அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக, இந்த துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷத்தமாய் மாற்றுகிற நாட்கள் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் நம்மளோட துக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருவார். நீங்கள் விசுவாசிப்பீங்களா? கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட துக்கத்தை எல்லாம் மாற்றி கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். முதலாவது துக்கத்தில் சந்தோஷம். துக்கம் வந்தாலும் சந்தோஷமாக இருக்கணுமா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:13. எரேமியா 31:13. ஆமென். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்களோட துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்கள் சந்தோஷம். கர்த்தர் இந்த வாரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த துக்கத்தை மாற்றி இந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சஞ்சலத்தை மாற்றுகிற தேவன் கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். முதியோருக்கும் வாலிபருக்கும் எல்லாருக்கும் கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றி கர்த்தர் சந்தோஷத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் 16:24 வாசிப்போம். யோவான் 16:24. ஆமென். எவ்வளோ காரியங்கள் இருக்குது. சொல்லப்போனால் இந்த மாதம் எல்லாம் ஆண்டவரிடத்தில் எவ்வளோ காரியம் கேட்டால் தான் அடுத்த மாதம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இது வரைக்கும் எதுவும் கேட்கல என்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள். அப்பொழுது என்ன பண்ணுவாரா? என் நாமத்தினால இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்ளு. ஆனபடினால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் உனக்கு என்ன இருக்குதோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுப்பேன். இதுவரைக்கும் நான் உன்னை நடத்தில்லையா? எவ்வளோ கஷ்ட நேரத்தில், ஆரும் இல்லாத உதவியற்ற நேரத்திலூட கர்த்தர் உதவி செய்யவில்லையா? திடீர்னு தான் எந்த நேரம் என்ன நடக்குமோ தெரியாது. நான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்பீர்களோ நீங்கள் பெற்றுக்கொள்ளி. நீங்கள் ஒன்றும் கேட்கல, இது வரைக்கும் கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். ஆனபடினால நீங்கள் ஒன்றும் கேட்கலன்னு சொல்கிறாரு ஆண்டவர். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை இந்த வாரத்தில் கேட்கிறீர்களோ கர்த்தர் தருவார்னு விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? லேலியா. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். எவ்வளோ தேவைகள் இருக்குது. பிள்ளைகளை வைத்திருவவங்களுக்கு தெரியும், காலேஜில் சேர்க்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் சேர்க்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போமே ஒவ்வொருத்தராக வந்து என்கிட்ட சொன்னாங்க, இவ்வளோ பணம் கட்டணுமா, இவ்வளோ பணம் கட்டணுமான்னு. ஆனால் என்கிட்ட சொல்கிறது கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கேன். நாலு உதவி செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தருக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு எது தேவை இருக்குதோ அவர் அந்தந்த வேலையில் தொடுக்கிறது. ஒருபோது அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். இதுவரைக்கும் நம்மளை கைவிட்ட தேவன் அல்ல. ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றும் இல்லாத இடத்துல கூட நாங்கள் வந்து படித்து இந்த அளவுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் சாப்பாடு கூட வழி இல்லாத இடத்துல. அப்போ நம்ம ஜனங்கள் அப்படி இல்லை. கர்த்தர் அவங்கள கொஞ்சம் எப்படியோ உலகத்தில் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. அதே போல் கர்த்தர் நம்மளோட பிள்ளைகளோட தேவைகளை தருகிற தேவன். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? துக்கத்திலே நீங்கள்
சந்தோஷமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுமா, துக்கம் வரும்போதும் சந்தோஷமாக இருக்கணுமா. அடுத்தது உபதிரவத்தில் சந்தோஷமாக இருங்கள். இது முதலாவது துக்கத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ரெண்டாவது துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள், மூன்றாவது உபதிரவத்தில் சந்தோஷமாயிருங்கள். என்ன உபதிரவம் வந்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருக்கணுமா. வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 4 வசனம். 2 கொரிந்தியர் 7. ஆமாம், உபதிரவத்தில் நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷமா மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலாய் நினைத்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபதிரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனபடினால கர்த்தர் உபதிரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அந்த உபதிரவம் வரும்போதும் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். பாரு, திடீர்னு வியாதிகள் வராதவங்களுக்கு வியாதி வரும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்கள். அந்த உபதிரவம் அவங்களால சகிக்க முடியல. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உபதிரவமா, இப்படிப்பட்ட ஒரு வியாதியா, இப்படிப்பட்ட ஒரு பாடான்னு ஆண்டவர்கிட்ட நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. பாடுகளுக்கு ஏற்ற மகிமை பரலோகத்திற்கு, அதுக்கேற்ற கிருபையே கர்த்தர் உங்களுக்கு தருவார். உபதிரவத்தில் சந்தோஷமாயிருங்கள். உபதிரவம் வரும், பக்கம் பக்கத்தில் உள்ள ஜங்களாலே உபதிரவம் வரும், வீட்டுக்காரே உனக்கு சத்துருக்கள் தான், எல்லாராலும் உபதிரவம் வரும். ஆனால் கர்த்தர் சொல்றார், அந்த உபதிரவத்தை சகிக்கக்கூடிய பலனே இந்த வாரத்தில் கர்த்தர் உனக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் உங்களை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறேன். நீங்கள் எப்போ போனாலும் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தர் எனக்கு தெரியுது. உங்களே குறித்து என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க, உபதிரவத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, பாடுகள் வரும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்குற பாதையில் நம்ம சந்தோஷமாக போவோம். கர்த்தர் நமக்கு அதுக்கேற்ற பலனே தருவார். எப்படிப்பட்ட பாதையானாலும் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி வந்தேன்னு நம்ம கேள்வி கேட்க என்ன அவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா? கர்த்தர் நம்ம கொடுக்குற பாதையில் எல்லாருக்கும் இருக்கு. உபதிரவம், பாடுகள், வியாதிகள், எல்லா பிரச்சனைகளும் எல்லா மனுஷருக்கும் இருக்கு. எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எல்லா விதத்திலும் உங்களை குறித்து திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுண்டு சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள்னு கர்த்தர் நினைக்கிறாரா? ஆனபடினால சந்தோஷமாயிருங்கள், உபதிரவத்தில் சந்தோஷமாயிருங்கள். அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1:6. நீங்கள் மிகுந்த உபதிரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுங்க. நமக்கு வேதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது தேவசமூகத்தில் போய் பரிசுத்த ஆவி நிறைந்து அவருக்குள்ள நம்ம காத்திருக்கும் போது அந்த கஷ்டங்களை மாறக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தருவார். உபதிரவப்படுகிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிற தேவனா இருக்கிறார். வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5 அதிகாரம் 11-12. மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீன்மையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நம்ம பாக்கியவான்களாக இருக்குமா? நம்மளை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டேன்னா, வேண்டாத காரியம் சொல்லிட்டேன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீன்மையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும்
அப்படியே துன்பப்படுத்தினார்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு முன்னாலே இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பாதைகளை சகிச்சுட்டு தான், உபதிரவத்தில் இப்படிப்பட்ட பாதைகளை சகிச்சுட்டு தான் போய் சேர்ந்தாங்க. இன்னும் நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, உபதிரவத்தில் உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவாங்க, தீமையான காரியங்களை சொல்லுவாங்க. அப்போ கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷப்படுங்க, கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பலன் வைத்திருக்கிறார். ஆனபடினால நமக்கு உபத்திரவம் வரலாம், சொந்தக்களால் வரலாம், கூட பிறந்த சொந்தத்துக்குள்ளே வரலாம், அக்கம் பக்கத்துக்குள்ள ஜனங்களால் வரலாம், சபையாரால் வரலாம். எந்த நேரம் என்ன உபத்திரம் வரும் நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த உபத்திரவ நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்த அந்த உபத்திரவத்தின் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராயிருக்கிறார். மூன்றாவது, பலவீனத்தில் சந்தோஷமாக இருக்கணுமா. பலவீனம், வியாதி, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு பலவீனம் வந்துச்சு? அப்போ நான் முன்னே தானே நான் நேசித்தேன்ப்பா, எனக்கு ஏன் இப்படி ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா ஆண்டவரே கேள்வி கேட்கக்கூடாதா? கர்த்தர் அதன் காலத்தில் நமக்கு ஒருவேளை வியாதியோட வரலாம், நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு வியாதியோட வரலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதுக்கேற்ற பலனே நமக்கு தருவாரா? வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிப்போம். பலவீனம், வியாதி வந்துச்சு. ஆண்டவரே, எத்தனையோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த வியாதி நேரத்தில் கர்த்தர் அவருக்கு சொன்னார், எனக்கு கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலும் நம்ம நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். வியாதி நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவரோட பலன் இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பலவீன நேரத்தில் கர்த்தர் அவரோட பலன் நமக்கு தருகிறார். ஆனபடினா யாரெல்லாம் பலவீனத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிறீர்களோ, உங்கள் பலவீனத்தை கர்த்தர் பார்க்கிறார். என் கிருபை இவனுக்கு போதும். பலவீனத்தில் அவரோட பலம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வேதனை நேரத்தில் அவர் கர்த்தரிடத்தில் எனக்கு போதும், இந்த முள்ளை என்ன சரீரத்தை எடுத்துடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த பலவீனத்தில் இந்த முள்ளை எடுக்காதபடிக்கு என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் பூர்ணமாய் வழங்கும். அதே போல பலவீன நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு பலனை கொடுப்பார், நீடிய ஆயுசை கொடுப்பார், சுகபலனை கொடுப்பார். அல்லேலூயா. നമ്മളെല്ലാം ബലവീനർ தான். എല്ലാവരും பலனுள்ளவங்க ஒருத்தர் கிடையாது. நம்ம அற்பமான ஸ்திரீகள் பலவீன பாண்டம் தான். அவங்க தான் காலையில் எழும்புகிறோம், வேலை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், எவ்வளோ காரியங்களை செய்கிறோம். நம்மட பலவீனத்தில் அவரோட பலன் நமக்கு தர வேண்டும். கர்த்தர் பலவீனப்பட்டவங்களை அவரோட வல்லமையினால உயிர்ப்பிக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 4வது, சோதனையில் சந்தோஷமாயிருங்கள். என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா. வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக. சோதனை வரும், பாடுகள் வரும், மிகுந்த உபத்திரவம் வரும். நமக்கு சோதனையில் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, சோதனையை சகிக்கக்கூடிய போக்கை அவர் நமக்கு உண்டு பண்ணுகிற தேவன். சோதனை வந்தால் அப்படியே நம்மளை விட்டுட மாட்டார். எந்தப்பட்ட சோதனையானாலும், நெருக்கமானாலும், கஷ்டமானாலும் அந்த சோதனையை சகிக்கக்கூடிய பலனே கர்த்தர் நமக்கு தருவார். ஆனபடினால் இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சோதனையை சந்தோஷமாய் சகிக்கக்கூடியதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது அது மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சோதனை வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய கிருபையே ஆண்டவர் கொடுத்தாரே. எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள் அவர் சகித்தாரே. அவரை சகித்தனா அவரோட பிள்ளைகளாகிய நம்மளுக்கும் அது சகிக்கக்கூடியதான பலனே கர்த்தர் நமக்கு. அறியாத காரியங்கள் சிலவங்க சொல்லுவாங்க, நீ இதை சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த நமக்கு சகிக்கக்கூடிய பலனே கர்த்தர் நமக்கு தருவார். சோதனையை சகிக்கக்கூடிய பலனே கர்த்தர் நமக்கு தருவார். சோதனையில் சந்தோஷமாயிருங்கள். முதலாவது கர்த்தர் என்ன சொல்றார்? சந்தோஷமாயிருங்கள், துக்கத்திலே சந்தோஷமாயிருங்கள்,
உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருங்கள், பலவீனத்தில் சந்தோஷமாயிருங்கள். அடுத்தது சோதனையில சந்தோஷமாயிருங்க. இந்த சோதனைகள் எல்லாம் வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கா. அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. சோதனையை சகிக்கக்கூடிய பலனே கர்த்தர் நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அடுத்தது நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணுமா. கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணுமா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்பிக்கையில நமக்கு ஒரு நம்பிக்கையா நம்ம இருக்கிறோம். என் தேவன் எனக்கு செய்வார், என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார், அவர் எனக்கு செய்வார்னு ஒரு திட்ட நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தரணும். ஐயோ அந்த பிள்ளைகளெல்லாம் இப்படி இருக்குது ஆண்டவரே, ஜூன் மாதத்தில் ஸ்கூலுக்கு போக வேணுமே, எனக்கு எல்லா தேவையும் நீ தருவீரப்பா. நீங்கள் மொத்தத்தை எழுதி ஒரு பேப்பரில் வச்சு ஜெபம் பண்ணுங்க, அவரால் முடியும், எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். நம்மளை பிள்ளைகளை படிக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடுவதே தேவன் அல்ல. நம்முடைய எல்லா நிலவரங்களையும் அவருக்கு தெரியும். ஆனபடினால் இன்னைக்கு என்ன நம்பிக்கையில் சந்தோஷம். கர்த்தர் எனக்கு செய்வார். மனுஷர் எனக்கு செய்யாவிட்டாலும் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அவங்க செய்கிறது ஒன்றும் விருதா. அவங்க செஞ்சுட்டு 10 இடத்துல சொல்லி காட்டுவேன், நான் செஞ்சேன். அப்படி இல்லை. ஏசு அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவர் மேலே மட்டும் நம்பிக்கையாயிருங்க. அவர் எனக்கு செய்வார், என் தேவைகளை தருவார், என்னை கர்த்தர் பலப்படுத்துவார், எனக்கு இருக்க தைரியத்தை இன்னும் கர்த்தர் அதிகமான தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆனபடினால் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே உபத்திரவம் வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். உபத்திரவம் நமக்கு மட்டுமல்ல, இயேசு எவ்வளோ உபத்திரவப்பட்டாரு. அவரே நம்ம நினைங்க, நம்ம அப்பா எவ்வளோ உபத்திரவப்பட்டு பாடுபட்டு பரலோகத்தில் போய் நமக்காக பாடுகள் சகித்து போனாரு. அவருடைய ஒரு பங்கு நம்ம சகிக்கல. உபத்திரவங்கள் அக்கம் பக்கம் உள்ளவங்களால் உபத்திரவம், கூட வேலை செய்கிறவங்களால் உபத்திரவம், என்னென்ன காரியம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே நமக்கு உபத்திரவம் கருதுறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அந்த உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய கிருபையே கர்த்தர் தர. மற்ற அடுத்தது என்ன சொல்றாரு, ஜபத்திலே உறுதியாய் தருங்க. என்ன வந்தாலும் நீங்க என்ன பண்ணும், ஜபம் பண்ணுங்க. ஜபத்தில் உறுதியாயிருங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆனபடினால கர்த்தர் இந்த பாடுகளை சகிக்க, இந்த கஷ்டங்களை சகிக்க, இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்துள்ளோம். ஆனபடினால் இந்த நாட்களில் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது அதுக்கேற்ற கிருபை கர்த்தர் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அவளை எவ்வளோ பிள்ளை இல்லாமல் அன்னாள் வேதனைப்பட்டாளே, அவள் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க. அவட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். நாள் ஜெபிச்சது போல தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். உங்களோட நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்க. அந்நாள் ஜெபிச்சது போல, அந்நாளே போல இந்த நாட்களில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்ற வேணும். தேவசமத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவரே சொல்றார். இந்த ஆலயத்திலிருந்து வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தட கண்கள் திறந்தவர்களும் காதுகள் கவனிக்கிறதுமா இருக்குது. அந்நாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபிச்சாங்க. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்குமா ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்திலேருந்து வராவிட்டாலும் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அந்நாளே போல ஜெபிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்ற வேணும். நம்மட ஜெப சத்தத்தை அவர் கேட்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஒருபோதும் கர்த்தர் நம்மளை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. ஆனபடினால் இந்த நாட்களில் ஆண்டவர் அந்நாளே போல ஜெபிக்கிறோம். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். முதலாவது துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருங்கள், பலவீனத்தில் சந்தோஷமாயிருங்கள், சோதனையில் சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். அடுத்தது இல்லாமையில் சந்தோஷமாயிருங்கள்.
நமக்கு என்ன பொருள் இல்லாவிட்டாலும் கத்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணுமா. ஹபக்குக்கு 3:17-18 ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி. இந்த மாதத்தில் நமக்கு என்ன இல்லாமல் போனாலும் சரிதான், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் போதும். கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லப்பா, என் ரட்சிப்பை என் சந்தோஷத்தை நான் இழந்து போக மாட்டேன்னு நீ தேவனிடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் உங்களோடு கூட இருப்பார். என்னென்னா நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் வயல் வழியில் நடுறவங்க இருக்கிறாங்க, மாடுகள் வைத்துட்டு இருக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, வாகனங்கள் வைத்துட்டு இருக்கிறாங்க, எல்லா காரியங்களும் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நமக்கு வருமானம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எதுவும் இல்லாவிட்டாலும் நீ கர்த்தருக்குள்ள என்ன இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களோடு ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நீ ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே எனக்கு எது இல்லாமல் போனாலும் என் தேவனுக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன். கர்த்தர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? ஆனபடினால இந்த நாட்களில் ஆண்டவர் ஒன்று, நான் என்ன இல்லாமல் போனாலும் என் தேவனுக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். உங்களோட சந்தோஷத்தை இழந்து போக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நடத்துவார். அது மட்டுமல்ல, கொடுப்பதில் சந்தோஷமா இருக்கணுமா, மற்றவங்களுக்கு கொடுக்கறதில் நம்ம சந்தோஷமா இருக்கணுமா. வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமோ 29:9 வாசிப்போம். 1 நாளாகமோ 29:9. அப்பா மகன் வந்து ஆண்டவருக்கு கொடுக்கறதே கண்டு அப்பா மிகவும் சந்தோஷப்பட்டாங்களா. இந்த நாட்களில் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, நம்மளாலேன்ற உதவி மற்றவங்களுக்கு செய்யுங்க. நமக்கு நிறைய இருந்துட்டு நம்ம செய்யணும்னு நினைக்காதீங்க. அப்படி நிறைஞ்ச மிச்சம் வர மாதிரி யாருக்குமே இல்லை. ஆனாலும் அந்த இல்லாமையில என்ன பண்ணுமா? இல்லாமையில் சந்தோஷமாயிருங்கள். மற்றவங்களுக்கு நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளால் என்ற உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. அந்த வசனம் என்ன சொல்றாங்க? இப்படி மனப்பூர்வமாய் சாலோமன் தேவனுக்கு கொடுத்தாங்களா? இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தமர்தயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தேன். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டாங்களா. ஜனங்கள் தெய்வத்துக்கு அந்த மனப்பூர்வமாய் கொடுத்தாங்களா. அதே போல தெய்வத்துக்கு உள்ளது கொடுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு செய்யுங்க. கர்த்தர் உங்களை பலுகி பெருக்கி உன் பிள்ளைகளின் பிள்ளைகளே கர்த்தர் காணும்படி உதவி செய்வார். மனுஷருக்கு செய்யாதீங்க, தெய்வத்துக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் சந்தோஷமா ஜனங்கள் செய்யறதே பார்த்து தாவீது ராஜா என்ன பட்டாங்களா? சந்தோஷப்பட்டால. கர்த்தருக்கு நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களே உங்களோட பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தெய்வத்துக்கு செய்யறவங்க ஒருத்தரும் போலும் அவர் கஷ்டப்பட்டு போனதில்லை, நஷ்டப்பட்டு போனதில்லை. கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகம 29:17. பார்த்தீங்களா? சாலோமன் அவ்வளோ தாவீது ராஜா சந்தோஷப்படுகிறார். தினங்கள் வந்து என் தேவனே
நீ இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷப்படு. அப்புறம் கர்த்தர் நான் மட்டும் சந்தோஷப்படுகிறதில்ல, ஆண்டவரும் சந்தோஷப்பட வேண்டும். இந்த நாட்களில் இந்த 7 காரியங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன். முதலாவது சந்தோஷமாயிருங்கள். உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் விட்டு விடாதீங்க. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் என்ன வந்தாலும் உங்கள் சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் காத்து கொள்ளுங்க. முதலாவது துக்கத்தில் சந்தோஷமாயிருங்கள். 2வது உபத்திரவத்தில் சந்தோஷமாயிருங்கள். 3வது பலவீனத்தில் சந்தோஷமாயிருங்கள். 4வது சோதனையில் சந்தோஷமாயிருங்கள். 5வது நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். 6வது இல்லாமையில் சந்தோஷமாயிருங்கள். 7வது கொடுப்பதில் மற்றவங்களுக்கு செய்யுங்க. 7 ஜனங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார்.